வணக்கம். லிப்ரிஆஃபிஸில் எப்படி இலக்கண பிழைகளை திருத்துவது என்பது பற்றிய காணொளி இது. இங்கே அதற்கு தேவையான லாங்குவேஜ் டூல் என்ற ஒரு நீட்சியை நாம் நிறுவி பயன்படுத்த போகிறோம். முதலாவதாக அந்த உங்களுக்கு தேவையான உரையை ஒட்டி வச்சுருக்கேன். இரண்டாவது, நீட்சியை சேர்ப்பதற்கு கருவிகள், பின்னர் நீட்சி மேலாளர். இதை நீங்கள் சொடுக்கினதும் அந்த நீட்சி மேலாளர் நிர்வாகி பெட்டி திறக்கும். திறந்ததும் நீட்சியை சேர்ப்பதற்கு இரண்டு வழி இருக்குது. ஒன்று, கூடுதல் நீட்சிகளை இணையத்தில் பெறு என்பதை சொடுக்கி இணையத்தில் போய் பதிவிறக்கி பெறலாம். ரெண்டாவது, முன்பே நீங்கள் பதிவிறக்கி வைத்திருந்தீங்கன்னா சேர் என்பதை சொடுக்கி நீங்கள் நீட்சியை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இணையத்தில் போய் நீட்சியை பெறப்போகிறோம். அது சொடுக்கினதும் எப்பொழுதும் இயல்பாக அது லிப்ரிஆஃபிஸ் நீட்சி தளத்துக்கு தான் போகும். ஆனால் இந்த லாங்குவேஜ் டூல் தமிழ் பதிப்பு இன்னும் அதில் சேர்க்கப்படவில்லை. அதனால் இன்னும் அந்த மேம்பாட்டர் தளத்தில் தான் அதை போயிட்டு பதிவிறக்கி கொள்ள வேண்டும். அந்த தளம் இங்கே இருக்குது. அதாவது languagetool.org டவுன்லோட் ஸ்னாப்ஷாட்ஸ் என்ற தளம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அங்கே போனீங்கன்னா ஆக கடைசியாக சேர்க்கப்பட்டுள்ள OXT, இந்த OXT என்ற கோப்பை நாம் பதிவிறக்கி கொள்ள வேண்டும். ஆக கடைசியாக இந்த 10ஆம் தேதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் பதிவிறக்கிக்கணும். முதல் சொடுக்கினீங்கன்னா அது உடனே அதாகவே லிப்ரிஆஃபிஸில் திறக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். லிப்ரிஆஃபிஸோட கோப்பை அது. அப்போ அதில் ஓப்பன் வித் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே சொடுக்குங்க. கொஞ்ச நாள் ஆகும். அவ்வளோதான். அடுத்தது பார்ப்போம். சரி, அது பதிவிறக்க முடிஞ்சுதான். இப்போ பதிவிறக்கிடுச்சு. நாம் இதை சொடுக்குவோம் ஒரு தடவை. சொடுக்கினதும் இந்த மாதிரி இந்த நீட்சி நிர்வாகி மீண்டும் திறக்கும். அங்கே கேட்கும், நீங்கள் லாங்குவேஜ் டூல் நீட்சியை நிறுவ உள்ளீர்கள், நிறுவலை தொடர சரியை சொடுக்குங்கள் என்று கேட்கும். சரியை சொடுக்குங்கள். சொடுக்கினதும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். எல்லாம் சரியாக வந்துடுச்சுன்னா, இப்போ லாங்குவேஜ் டூல் எல்லாம் சரியாக வந்துடுச்சுன்னு இதுதான் காட்டுது. அப்படி எதுவும் தப்பு இருந்தாக்க இங்கே ஏதாவது எச்சரிக்கை காட்டும். இங்கே எதுவும் எச்சரிக்கை இல்லை. இப்போ இது சரியாக வேலை செய்யுது என்று பொருள். மூடிக்கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய லிப்ரிஆஃபிஸில் போயிட்டு இப்போ ஏற்கனவே எல்லாம் காமிக்குது. இருந்தாலும் இது சரியாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கருவிகள், விருப்பத் தேர்வுகள், அங்கே எழுத்து மொழி அமைவுகள், எழுதும் உதவிகள் போயிட்டு அங்கே இந்த தொகு தட்டுனீங்கன்னா எந்த மொழிக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ் மொழிக்கு பார்க்க போகிறோம். தமிழ் மொழி. அப்போ தமிழ் மொழிக்கு ஸ்பெல் செக்கர், லாங்குவேஜ் டூல் இதெல்லாம் நான் வேறு பொதிகள் இதை பற்றி பார்க்கல. லாங்குவேஜ் டூலை மட்டும் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் டூல் தான் இலக்கணத்திற்கு. இந்த லாங்குவேஜ் டூல் பக்கத்தில் உள்ள இந்த பெட்டியில் டிக் பண்ணியிருந்தால் சரி அப்படின்னு மூடிக்கணும். சரிங்களா? இப்போ மூடி. சரி. இப்போ உங்களுக்கு இதை சரிபார்க்கக்கூடிய வசதி வந்துவிட்டது. இப்போ சரிபார்க்கறதுக்கு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, நமக்கு எழுத அது கோடு போட்டுக்கிட்டே போகும். இல்லை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுனா கூட இங்கே இதை சொட்டிக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கணுமே. அப்போ இந்த பெட்டியில் இந்த இடத்துல தப்பு காட்டுது. காரணம் எந்த பின்பு ஒற்றுமைக்கும் இந்த பெட்டியில் அப்படின்னு அது பரிந்துரைக்குது. இன்னும் பார்க்கணுன்னா கூட இங்கே தடுக்கி பார்க்கலாம். அது எங்கே போகுதுன்னா, இப்போ தற்பொழுது இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்துக்கு உள்ள பெட்டிக்கு போகுது. அதை கூட சுற்றி பார்த்தோம்னா இப்போ அதாவது அதோடைய விளக்கங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தான் இருக்கும். இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த புத்தகம் தமிழ்நடை கையேடு என்ற நூலிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பெட்டியல் என்று மாற்ற வேண்டும். திருத்து என்று சொல்கின்றோம், மாற்றிவிடும். அடுத்தது ஓட்டி சரிவர அப்படின்னு இச்சு சேர்க்கணும். சரிவர போல அதுக்கு இச்சு சேர்க்கணும். பிழைகளை பிடிக்க திருத்து சொல்லணும். சொல் திருத்தம் முடிந்தது அப்படின்னு போட்டுருக்கோம். இன்னொன்று இருக்குது. இது எப்படியும் பிடிக்க தடுமாறலாம். அப்போ இது ஒன்றும் சோதனை ஓட்டம்தான். இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. இருந்த போதிலும் ஓரளவுக்கு பல பிழைகளை தவிர்க்க இந்த லாங்குவேஜ் டூல் உதவும். நன்றி. சோதித்து பாருங்கள். தவறு இருந்தால் தமிழா வலைத்தளத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.